Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. சீமான் ஆளையே காணவில்லை. ஆனால் தேர்தல் வந்தால் மட்டும் ஓட்டு வாங்க வருவதாக திமுக எம்எல்ஏ கண்ணன் தெரிவித்தார். சமூக நீதியை தொடர்ந்து எவ்வளவு வழங்கி கொண்டதாலும் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வாழ்க்கையை வீணடிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா கட்சி இருக்கான்னா இங்க காணும். அந்த யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் அந்த சீமா பேச்ச கேட்டு அவன் எங்க இருந்து 7% ஓட்டு வாங்கினான்னு எங்களுக்கும் ஒண்ணும் புரியல. நாம கூவி கத்துனாலும் ஓடி உழைச்சாலும் நமக்கு ஊழ வாக்குதான் ஊருக்கு. ஆனா ஆளையும் காணும் ஒன்னையும் காணும் தேர்தல் வந்தா ஓட்டு வாங்குறான். இப்ப பேசலாம், தந்தை பெரியாரை இழிவாக பேசலாம். இப்ப பாருங்க, கட்சியில ஆள் இருக்கான்னு பூத கண்ணாடி வச்சு தேர்னா கூட கிடைக்காது. இப்ப ஆளத்தான் எல்லாம் என்ன வந்துட்டு இருக்காங்க. அங்க இருந்தாலும் கூட கொள்கையால் தந்தை பெரியாரை மதித்தவன் தான் அங்கே சீமான் கட்சியில இருந்திருக்கிறார். அதனால இப்ப என்ன ஆச்சு, இன்னுமே தமிழ் மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்றால் கொள்கையோடு இருக்க வேண்டும் என்றால் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் சேர்ந்து கொண்டிருக்கிறார். திருநீறு ருத்ராட்சம் அணிந்து பள்ளிக்கு மத அடையாளத்தோடு போக வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது திருநூறு அணிந்து கொண்டு போகணும், ருத்ராட்ச கொட்டை போட்டு போகணும். தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னாரு, இந்த அண்ணாமலையினுடைய வாதம் பாருங்க சிறுபிள்ளைத்தனமா பேசுறாரு. அதனாலதான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. ஐயா குடும்பத்துல என்னுடைய மனைவியினுடைய தாத்தா கிருஷ்ணசாமி ஐயா அரசு பள்ளியில 1960-70 காலகட்டத்தில் டீச்சரா இருந்தார். முதலாக யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொங்கு பகுதியில் கொண்டு வந்தவர் அவர். தமிழகம் முழுவதும் வருவதற்கு முன்பு எதற்குனா, ஒரு பள்ளிக்கூடத்துல மில்லு ஓனர் மேலையும் மில்லுல வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க சாக்குப்பையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவங்க மரபெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க காதுல வைரக்கடுக்கன் போட்டிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் எதுவுமே இல்லாம கீழே இருக்கிறாங்க என்பதை உடைப்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது. சீருடை என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை. சீருடை என்பது நம்முடைய சமுதாயத்துல ஜாதி ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழை என்பதை உடைப்பதற்காகத்தான் பள்ளிக்கு சீருடை கொண்டு வரும். ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் திருநூறினுடைய குழந்தையை வச்சுட்டு போகாத நம்ம நினைச்சோம்னா என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகிறோம்? எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழுகின்றோம்? ஒரு பெண் குழந்தை பொட்டு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்னா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாற்று? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பொட்டு அழி, பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொட்டை வெயினா நமக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? இப்ப திருமாவளவன் சொல்ற மாதிரி இல்ல வேர்வை அதிகமா வந்துச்சு அதனால லைட்டா தொடச்சேன். யாரு காதுல சுத்த வேண்டியதுலாம் நம்ம காதுல சுத்துறாங்க. அதனால்தான் அன்பு சொந்தங்களே, சீருடை அணியணும். அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் நான், நீங்க நயினார் அண்ணன் இருக்கிற எல்லோரும் எந்த ஜாதிகளும் கிடையாது, எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நாம். ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்து, ஒரு குழந்தைய ருத்ராட்ச கொட்டை போடாத, திருநூறு வைக்காத, குங்குமம் வைக்காத பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செக்குலரிசம் இல்லைங்க. அது மத சார்பின்மை கிடையாது. அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம். அதனால நீங்க தைரியமா குழந்தைகளுக்கு நம்முடைய மத அடையாளத்தை நீங்க வெற்றி விடுங்க. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகட்டும், அந்த குழந்தைக்கு தெரியட்டும் இன்னொரு மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுக்கும். அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், அந்த மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுக்கும். அந்த மதத்தையும் சமமா பாருன்னு சொல்லிக் கொடுக்கும். அது சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ தவிர திருநூறு வைக்காத, ருத்ராட்ச கொட்டை போடாத என்று சொல்லிக் கொடுப்பது தவறான ஒரு வாதம். அன்பு சொந்தங்கள், நிச்சயமாக இதெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக்குவீங்க. வருகின்ற காலத்துல அரசியல் மாற்றம் சமுதாய மாற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு மாற்றம். நீங்கள் வாக்கு செலுத்தும் பொழுது நிச்சயமாக இதெல்லாம் யோசிப்பீங்க. சனாதன தர்மத்தை காக்கக்கூடிய கட்சிக்கு, கூட்டணிக்கு நிச்சயமாக நீங்க வாக்களிப்பீங்க. நம்ம பேசவே முழுமையாக சூரியன் மறைந்து அஸ்தமனமாக இருக்கு. அதையும் 2026 நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் என்று நம்பிக்கை இருக்கு. Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.